வணக்கம். 28/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய ரிஷப ராசி பலன். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு சற்று பொறுமை நிதானம் தேவைப்படக்கூடிய நாள். மற்றபடி அனைத்து காரியத்திலும் வெற்றியும் வரவேற்பும் மனமகிழ்ச்சியும் நல்லோர் சந்திப்பும் கிடைக்கக்கூடிய நாள். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், எண்ணங்கள் ஈடேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அதே நேரம் பொறுமை நிதானம் அவசியம் தேவைப்படக்கூடிய நாள். ரிஷபராசி வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகும். அதே நேரம் வீண் வாக்குவாதம் தவிர்ப்பது நன்று. பொறுமையோடு இருப்பது மிக மிக நன்று. ரோகிணி நட்சத்திரம் அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சி கொடுக்கும். மிருக சீரிச நட்சத்திரம் மிகவும் நிதானம் தேவை. வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் ஏற்படும். அடுத்து நாம் காண இருப்பது மிதுன ராசி பலன். மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு வண்டி வாகனங்களிலும் மற்றவர்கள் பழகும்போதும் சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். புதிய முயற்சிகள் கை கொடுத்தாலும் அதே நேரம் வீண் வாக்குவாதத்தாலும் சொந்த பந்தம் அல்லது வீட்டில் உள்ளவர்கள் வெளிவட்டாரத்தில் வீண் வாக்குவாதத்தால் மன உளைச்சலும் சங்கடங்களும் ஏற்படக்கூடும் என்பதனால் பொறுமையோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டிய நாள். மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிச நட்சத்திரம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். திருவாதிரை நட்சத்திரம் சர்வ காரிய ஜெயம். புனர்பூச நட்சத்திரம் பயணத்தின் போது மிக மிக கவனமோடு எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாள். அடுத்து நாம் காண இருப்பது கடகராசி பலன். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு காரிய ஜெயமாகும். மன மகிழ்ச்சி கூடும். சிக்கல்களில் இருந்து விடுபட சற்று பொறுமை வேண்டும். பயணத்தின் போது சற்று பொறுமை நிதானத்தோடு இருக்க வேண்டும். கவனமுடன் இருக்க வேண்டும். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூச 4ஆம் பாதம் வண்டி வாகனங்களில் கவனமுடன் இருக்க வேண்டும். பூச நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி சாந்தத்தை ஏற்படுத்தும். கேட்டை நட்சத்திரம் அனைத்திலும் நன்மை வரும். அதே நேரம் ஆயிலி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சற்று பொறுமையோடு இருந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக அமையக்கூடும். ஆயிலி நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக வருவதால் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது மிக மிக நன்று. அடுத்ததாக நாம் காண இருப்பது சிம்மம், கன்னி, துலா ராசி நண்பர்களை பற்றி. நன்றி.